வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 உலகமெங்கும் இன்று முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய நிலை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கலாம். ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. விடுதலை பார்ட் 2 பற்றி தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? இப்போ இந்த வருடத்தோட கடைசியில் வந்துட்டோம். மிகப்பெரிய படத்துக்கும் ஒரு எதிர்பார்ப்பு, என்ன நடக்குது விடுதலையில் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு நாளுக்கு நாள். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருந்தது மக்களோட வரவேற்பு? அங்கிருந்து நான் தொடங்கிடுறேன். நம்ம வந்து விடுதலை பார்ட் 1 வந்து அவசியம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்து இதெல்லாம் தாண்டி வந்து ஒரு பொல்லாதவன் தொடங்கிய வெற்றிமாறனுடைய பயணம் விடுதலை பார்ட் 1 வரைக்கும் எந்த தோல்வியும் இல்லாத ஒரு இயக்குனர், அப்படி ஃப்ளாப்பே இல்லாத இயக்குனர். பார்ட் 2 எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. அந்த பார்ட் 1க்கான வெற்றி. பார்ட் 1 வந்து எதையுமே எதிர்பார்க்காமல் வந்து அந்த மக்கள் வந்து குறிப்பாக வந்து சூரி ஹீரோன்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சூரிய ஹீரோனா விஜய் சேதுபதியும் உள்ளே இருக்காருப்பா, என்னவா இருக்கும் படம் அப்படின்னு. சூரியன் வெளியே வந்து நான் இல்லைங்க ஹீரோ கிடையாதுங்க, நான் வந்து கதையை நாயகன் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தப்போ அந்த விடுதலை பார்ட் 1 ஒரு பெரிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் எல்லாருடைய ஃபோக்கஸும் வந்து சூரிய மேலே இருந்தப்போ இதுதாங்க கதை அப்படின்னு. பொதுவாக அந்த கதை அதனுடைய லைன் என்னென்னா, ஒரு குண்டுவெடிப்பு, அந்த குண்டுவெடிப்புக்கு காரணமான ஒரு நக்சல் அமைப்பை சேர்ந்த ஒரு தலைவர். அவர் வந்து மக்களுக்கும் அரசுக்கும் எதிராக செயல்படக்கூடிய ஒருவரை காட்டுக்குள்ளே இறங்கி போலீஸ் தேடுது. அவர் ஒரு கட்டத்தில் சாதாரண கான்ஸ்டபிள், ஒரு ஜீப் டிரைவர், போலீஸ் ஜீப் டிரைவர், அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாரு. அதோடு நிற்குது. பார்ட் 2 அதுலேருந்து தான் தொடங்குது. வந்து அந்த கைது செய்யப்பட்ட அந்த நக்சல், அந்த பெருமாள் வாத்தியார், நக்சல் என்று கருதப்படக்கூடிய அந்த பெருமாள் வாத்தியார், அந்த பெருமாள் வாத்தியார் சொல்லக்கூடிய கதை தான் 2வது பாதி. வந்து சிறப்பு. இந்த 2வது பாட்டுக்கு பெருசாக ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, எப்போ விட போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த டிசம்பருக்காக தான் எல்லாரும் இயங்கிட்டு இருந்தாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ட்ராமாவை வந்து பயங்கரமாக கையாளக்கூடியவர் தான் வெற்றிமாறன் அவர்கள். முதலையும் அப்படி தான் இருந்துச்சு. இந்த 2ஆம் பாகத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க ஒன்லைன் அப்படின்னா விடுதலை பார்ட் 2வோட இல்லை, ஒரு சாதாரண ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு பண்ணை நடத்துகிற ஒரு அட்டுழியம், அதில் நடக்கக்கூடிய ஒரு மரணம், அந்த மரணம் வந்து அந்த வாத்தியாரை எப்படி ஒரு பொது உடைமை பேசக்கூடிய ஒரு தலைவராக மாற்றுகிறது, ஒரு குழுவினுடைய தலைவராக மாற்றுது. இந்த மக்களுக்கு எதிராகவும் தொழிலாளருக்கு எதிராகவும் நடந்து கொள்கிற அந்த முதலாளித்துவத்தை எதிர்த்து எப்படி போராடுறான், அவன் கடைசியில் அரசுக்கு எதிராக அப்படி மாறுறான். அந்த அரசுக்கு எதிராக அந்த அரசு எந்திரத்தை அவனை எதிர்க்கும் பொழுது அந்த அரசு எந்திரம் அவனை அந்த கால் கட்டை வரல சுண்டு வரல வச்சு எப்படி நசுக்குது அப்படின்னு தான் அந்த படத்தோட கதையை. ஏன்னா போன பாட்டு முடியும் பொழுது ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக விஜய் சேதுபதி அவர்கள் இருப்பாங்க. அங்கிருந்து தொடங்குது. எப்படி பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி அவர்கள்? இல்லை, படம் முழுக்க நீங்கள் முதல் பாதியில் முழுக்க பார்த்தீங்கன்னா சூரி தான் சம்பவம் பண்ணியிருப்பாங்க. என்னையாது அப்படின்னு வந்து விஜய் சேதுபதிலாம் கடைசியில் வந்து ஒரு லீடு ஒன்று கொடுத்துட்டு போயிருப்பார். இதில் எல்லாரும் எதிர்பார்த்தது தான். வந்து செகண்ட் பார்ட்டில் வந்து விஜய் சேதுபதி தான் படம் முழுக்க இருக்கு பாருன்னு. விஜய் சேதுபதி தான் கிட்டத்தட்ட முக்கால்வாசி படம் அவர் தான் இருக்காரு. அவர் தான் இருக்காரு, அவர் தான் பேசுறாரு, அவர் தான் கதையை சொல்றாரு, அவர் தான் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. வந்து இதெல்லாம் தாண்டி அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கேரக்டர்ல அதை மிக சரியாக மிக பிரமாதமாக பண்ணியிருக்காரு வந்து விஜய் சேதுபதி. ஓகே, மகாராஜாக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு. இந்த 2ல அவருக்கு வாத்தியாரா மாறிட்டாரு சார். வாத்தியாரா எப்படி கலக்கியிருக்காரு? இல்லை, வாத்தியாரா வந்து ஒரு கேரக்டர் விஜய் சேதுபதி நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு இதுவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய அந்த தென்மேற்கு பருவக்காற்று பயணத்திலிருந்து இப்போ வரைக்கும் வரும்போது ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரோடு தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. இதெல்லாம் மாரி விஜய் சேதுபதி வேற விதமாக அவர் பயன்படுத்திருக்கலாமே. வழக்கமான விஜய் சேதுபதியாக தான் ஆடியன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியுது. என்னன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இவர் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாருங்களே அப்படின்ற மாதிரி. வெற்றிமாறன் ஏன் இவருக்கு அவ்வளோ ஓவர் டைலாக ஒரு கதை சொல்லலை, இவர் பேசிக்கிட்டே இருக்காரு படம் முழுக்க அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுதே கட்டி அவருக்கு கொடுத்த அந்த வேலையை சொல்கிற மாதிரி ஒரு பெருமாள் வாத்தியார் இப்படி தான் இருந்தாருப்பா அப்படின்றத வந்து திரை முன்னாடி கொண்டு வந்து காட்டுறாரு விஜய் சேதுபதி. ஓகே, பெருமாள் வாத்தியாரோட இணைஞ்சு மஞ்சு வாரியரும் இதில் பண்ணியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி அதிகமாக இருக்கா சார்? லவ் போர்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, லவ் போர்ஷன்ஸ் அப்படி ஒன்றும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு புது உடைமையை பற்றி சொல்கிற ஒரு கதையில் அந்த புது உடைமையினுடைய அந்த குழுவினுடைய ஒரு தலைவராக இருக்கார். அவரை வச்சு அந்த கதையை நகரும் பொழுது அதில் வந்து ஒரு சம்பவங்கள் இப்படி வந்து ஒரு முதலாளித்துவத்தை ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி ஓனரு, அந்த ஓனர் வந்து எல்லாரையும் நசுக்கிறாரு. அவன் குடும்பமே அதுக்கு ஒத்துழைப்பாக இருக்குன்னு பொழுது அதில் இருக்கிற ஒரு பெண் வந்து இந்த தொழிலாளருக்கு சப்போர்ட்டாக பேசுது அப்படின்னு ஒரு கதையை கொண்டு வரப்ப அதெல்லாம் நல்லா தான் இருந்தது.
நம்ம ஏன் வந்து மஞ்சு வாரியர் வந்து கிராப் தலையோட இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு ஒரு காரணமும் அங்கே படத்தில் சொல்லி கொண்டு வராரு. அதெல்லாம் மீறி இந்த படம் வந்து யார் மேலே ட்ராவல் ஆகுதுன்னா விஜய் சேதுபதின்ற கேரக்டர் மேலே பெருமாள் வாத்தியார்ன்ற மாதிரி கேரக்டரில் ட்ராவல் ஆகிறதுனால எல்லா கேரக்டரும் வந்து சும்மா வராங்க, அவங்களுக்கான பணியை செஞ்சுட்டு போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தா மஞ்சு வாரியர் அதுதான் வந்து ஒரு கம்யூனிசம் பேசக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களும் வராங்க, விஜய் சேதுபதி ஜோடியாக வராங்க. அப்புறமா அவங்களுக்கு திருமணம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க 3 குழந்தைங்க இருக்காங்க, அவங்க பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறமா வந்து சகஜமான வாழ்க்கைக்கு கூட நீங்கள் வந்துருங்கன்ற மாதிரியான அவங்களோட ஒரு குடும்பத்திலேயே அவங்க நிலைமை அவங்க மனநிலை மாறுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த மஞ்சு வாரியர் அவங்களுடைய குழந்தைங்க இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட இருந்து கேட்க தோணுது. சரி, அதை தாண்டி இந்த படத்தோட முதல் பார்ட்டோட ஹீரோ சூர்யா அவர்கள் இதுலேயும் எப்படி பண்ணியிருக்காங்க? பேலன்ஸ்டாக இருக்கா சார்? என்னதான் வாத்தியாருக்கான படமாக இருந்தாலுமே கூட சூர்யா அவர்கள் இதில் என்ன பண்ணியிருக்காங்க? இல்லை, சூரிக்கான இது வந்து இதில் நம்ம எதிர்பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூர்யா அவ்வளோ இதுவாக ஃபுல்லாக இருந்துட்டாரு. இதில் சூரிக்கு எந்த மாதிரியான ஒரு பங்களிப்பு, அவருக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்கும், வெற்றிமாறன் எப்படி கொண்டு சேர்க்க போகிறோன்னா செகண்ட் ஹாஃபில் கிட்டத்தட்ட அந்த படத்தை வந்து சூரியம் ஒரு தாங்கி பிடிக்கிறாரு. ஒரு கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு ஹீரோ அப்படின்போது நானும் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை அதை நம்ம ரிவீல் பண்ண வேண்டாம். அது சம்பவத்தோட முடிச்சுட்டு சூரி வந்து போகிறாரு வந்து அது ரொம்ப நல்லா இருக்கு. சேத்தன் என்ன சார் ஆச்சு? என்ன நிலைமையில இருந்தார் அவர்? தமிழ் இருக்காரு, இந்த மாதிரி முன்னணி நடிகர்கள் இருந்தாலுமே கூட அவங்கவுங்க எப்படி பண்ணியிருக்காங்க அவங்களோட போர்ஷன்? இல்லை, இது என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சூரி இவங்க 2 பேர் மேலே இருக்கிற அந்த ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கேரக்டர் நீங்கள் வந்து கௌதம் மேனன் இருக்காரு, ராஜு இளவரசு, அப்புறம் வந்து நீங்கள் சொல்ல சேத்தன் இருக்காங்க, போஸ் வெங்கட் இருக்காங்க. நீங்கள் அதுவும் எனக்கு இந்த போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஒரு அரசுக்கு எதிரான ஒரு நபர் வந்து ஒரு குழுவாக செயல்பட்டு அரசுக்கு பெரிய தலைவலியாக இருக்காரு, அவரை பிடிக்கணுன்ற ஒரு இடத்துல இருக்காங்க, பிடிச்சிட்டாங்க அப்படின் பொழுது ஒரு சீஃப் செக்ரட்டரி, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு இன்னும் சில அதிகாரிகள், ஒரு அமைச்சர் எப்படி வந்து அந்த ஒரு ரூமுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்ட்டு வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு 80 காலகட்டத்தில் நடக்கும்போது அந்த 80 காலகட்டங்களுக்கான இது நீங்கள் வந்து ஒரு நியூஸை வந்து எப்படி ஒரு ஒரு ரிப்போர்ட்டர் கேரி பண்ணுறாரு, ஒரு ஃபோட்டோ எப்படி இருக்குது, அதெல்லாம் நடந்திருக்கு இந்த சம்பவமாக. இப்போ இருக்கிறவங்களுக்கு யாரும் இப்போ இன்னும் சோஷியல் மீடியா நீங்கள் வந்து கூகுள் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துருவே ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. நீங்கள் இன்னும் செய்தி சேகரிக்கிறது செய்தி இது பண்ணுறது. அப்போல்லாம் நீங்கள் எடுத்து போனால் அவர் ஒரு டைலாக் கூட பேசுவார் பாவேல் வந்து, ஒரு 5 மணி நேரம் டைம் கொடுங்க சார், பிரிண்ட் ஓட்டாதீங்கன்னு. அப்படிலாம் இருந்த காலகட்டம் அதெல்லாம் ரொம்ப நல்லா டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். எனக்கு குறிப்பாக அந்த கௌதம் மேனன், ராஜு மேனன், இளவரசு, அப்புறம் இவர் நம்ம சரவண சுப்பையா இவங்களுடைய கான்வர்சேஷன் அந்த ரூமுக்குள்ளேயே நடக்குது பாருங்க, அது அருமையாக பண்ணியிருக்காப்ல வெற்றிமாறன். சிறப்பு. கென் கருணாஸும் ஆரம்பத்தில் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க. எப்படி சார் பண்ணியிருக்காரு? அசுரனில் நம்ம பார்த்துருக்கோம், இன்னும் நிறைய படங்களை பார்த்தாலும் கூட இதில் எப்படி பண்ணியிருக்காரு? கென் கருணாஸ் ஒரு சின்ன இதுதான், அவருடைய இதுல தான் தொடங்குது இந்த கதையை வந்து ஒரு நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு. இன்னும் கூட அவருக்கு ஒரு இன்னும் கென் கருணாஸ்க்கு வந்து நீங்கள் அசுரனில் இன்னும் இந்த பையன் இப்படி கலக்கிட்டாப்லையே அப்படின்னு எதிர்பார்த்தது, இன்னும் கூட இதுக்கு வந்து வேற மாதிரியான ஒரு கேரக்டர் கென்னுக்கு கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நமக்கு ஒரு பார்வையாளருக்கு தோணுது. ஆனால் கொடுத்த அந்த வேலையை மிக சரியாக செஞ்சிருக்காங்க. முதல் பாகத்தில் வந்து வீரப்பன் சாயல் இருந்தது, இன்னும் நிறைய ரியல் இன்சிடென்ட்லாம் எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனால் இதுலேயும் அவர் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறாரு எல்லாமே வந்து கற்பனை அப்படின்ற விஷயத்த முன்னாடியே ஹிண்ட் கொடுத்துறாரு. ஆனால் அதையும் மீறின உண்மை சம்பவங்கள், குறிப்பாக வீரப்பன் சாயலில் விஷயங்கள் ஏதாவது உள்ள இருக்குங்களா? இல்லை, நீங்கள் வேறு நிறைய வந்து அவர் சொல்கிற மாதிரி டைட்டில் ஓப்பனிங்கே அதான் சொல்கிறாரு, இது தயவுசெய்து யாரும் வந்து எதையும் கனெக்ட் பண்ணிக்காதீங்க, இது முழுக்க கற்பனை சொல்லிட்டாலும் வந்து நீங்கள் வீரப்பனை கொண்டு வந்து வீரப்பனை கொண்டு வந்து சேர்க்கலாம். அப்புறம் ஆண்டிமடம் தமிழர் விடுதலை இப்படி கொண்டு வந்து சேர்க்கலாம். இதில் ஒரு டயலாகே வருது, நாங்கள் கூட வந்து ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருப்பார் வந்து, இந்த புது உடைமை கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பார் போலீஸுக்கு விஜய் சேதுபதி. நாங்கள் கூட வந்து இந்த இடத்துல நிலக்கரி கிடைக்குதுன்னு சொல்லி எங்கள் நிலத்தெல்லாம் கொடுக்குறப்ப கவர்மெண்ட் சொல்லிச்சு, அதுக்கான தொகையும் கொடுத்து வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கும் நாங்கள் வந்து சேர்த்து விட்றோன்னு அப்படின்னு நெய்வேலி பிரச்சனையும் அதில் பேசியிருக்காங்க. பூரப்போக்கில் அவருக்கு அந்த விஷயத்தை அப்படியே சொல்லிட்டு போயிருக்காரு. வெற்றிமாறனுடைய பெரிய பலம் என்னன்னா அந்த போற போக்கில் சொல்லாமல் அதில் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லுவார். அது நீங்கள் விடுதலையாகட்டும், இதுக்கு விசாரணை படமாகட்டும், எல்லா படம் நீங்கள் பொல்லாதவன் கூட எடுத்துக்கிட்டீங்களா கூட ஒரு முதல் படத்தில் கூட ஒரு அழுத்தமான ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு நபர். இதில் வந்து போற போக்கில் அப்படி தட்டி விட்டு போடுறது தான் படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலன்னு எனக்கு தோணுது. வாத்தியோட வாத்தியாரா கிஷோர் இருக்காரு, கே அந்த ஒரு கதாபாத்திரம் தான் உருவாக்குதுன்னு நினைக்கிறேன் வாத்தியாரை. கிஷோர் அவர்களோட பங்கும் மிகப்பெரிய பங்காக தான் இருக்குது. நிச்சயமா நீங்கள் வந்து எல்லா கேரக்டரும் வந்து அதாவது வந்து நீங்கள் அருமையான ஒரு விஷயம். வெற்றிமாறனுடைய பெரிய பலம் என்னன்னா எந்த கேரக்டரும் வந்து வீணடிக்க மாட்டாங்க. எந்த கதாபாத்திரத்தை நீங்கள் இதில் நிறைய பேர் நீங்கள் போஸ் வெங்கட் எப்படி வராப்பில், அப்புறமா வந்து நம்ம வின்சென்ட் அசோகன் வந்து ஒரு இதில் வந்தாவில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஒரு கேரக்டர் இன்ட்ரோல் பிளாக்ல ஒருத்தர் வந்து
இவரை கிஷோரை வந்து கொள்ளுவார் பாருங்க, அவர் ஜெய்வந்தன் ஒருத்தர் வந்து சில படங்கள் அவர் பார்த்துருக்கலாம். வந்து நானே கூட நினைப்பேன், வந்து இந்த மத்திய சென்னை மாதிரியான படங்கள்லாம் நடிச்சிருக்காரு, இவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் யாராவது கொடுக்கலாமே அப்படின்னு. அவரும் சினிமாவில் ரொம்ப காலம் இயங்கிட்டு இருக்காரு. அவரை கூட ஒரு பேச வைக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இதில் வெற்றிமாறன் பண்ணியிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த கொடுத்த கேரக்டரில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்தாலும் அந்த பேச வைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இயக்குனர். அது சிறப்பு தோற்றமாக நிறைய பேர் நடிச்சிருந்தாலுமே கூட இந்த லியோவில் இந்த கதாபாத்திரம் வந்ததுமே சுற்றுவாங்க. ஆனால் இதில் ஒரு அழுத்தமான ஒரு ஆணித்தரமான ஒரு வசனம் பேசுறதுக்காகவே அவரை உள்ள கூப்பிட்டுருக்காங்க. அவரோட போர்ஷன் எப்படி சார் இருந்தது? இல்லை, உண்மையிலே வந்து அனுராக் கஷ்யப் வந்து லியோவில் வரும்பொழுது பெரிய அவர் வராரு நம்ம எதிர்பார்க்காமலே மேற்கு வங்காளத்துலேருந்து ஒருத்தர் வராரு அப்படின்ட்டு அதை கரெக்டாக அவர் வந்து ஒரு சின்ன இது வந்தாலும் வந்து அதுக்கு ஒரு அப்ளாஸ் கிடைக்குது. அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அதுவும் நல்லா இருக்கு. ஓகே, ஓவராலாக விடுதலை நிறைய விஷயங்கள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் கடைசியாக சூர்யா அவர்கள்லாம் வாத்தியாராக மாறுறாரோ அப்படி தான் எடுத்துக்கணுமோ? இல்லை, அது இப்போ ஆடியன்ஸ் மதியிலே கொடுத்துட்டு. ஆமாம், என் பக்கத்தில் இருந்தவங்களும் பேசியிருந்தாரு, சூரிய தான் வாத்தியாராக மாற போறாரா, இல்லை சூரிய என்ன ஆகுறாரு, சூரிய இறங்கி போயிடுறாரு, சூரிய அந்த குழுவினுடைய தலைவராக மாறுறாரா, இல்லது வந்து சூரிய அந்த ஒரு அதை நம்ம சஸ்பென்ஸ் சொல்ல தேவையில்ல, ஏன் அப்படி விட்டுட்டு போனார், அவரு ஒரு பேலன்ஸ்டாக விட்டுட்டு போனார், வெற்றிமாறன் ஏன் அந்த கதாபாத்திரத்தை இப்படி வடிவமைச்சிருக்காரு, இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கு. அது ஆடியன்ஸ் நீங்க பாத்துங்க, நீங்க முடிவு செஞ்சுங்க அப்படின்ற இடத்துல தான் அந்த இயக்குனர் அங்க இந்த மேக்கிங்காக தான் இவ்வளோ நாளுங்களா சார், இது இவ்வளோ ரியலாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், இப்படி ஒரு கனெக்ட் இருக்கணும் அப்படின்றனால தான் அவர் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாரோ? இல்லை, வெற்றிமாறன் சொல்ற மாதிரி வந்து ஒரு எல்லாரும் வந்து ஒரு நாளைக்கு இறங்கி டிவி சீரியல் மாதிரி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர் ஒரு சின்ன ஒரு அசைவே வந்து அதிக நாட்கள் பாலாவும் அப்படிதான் வந்து இது ஒரு மேக்கிங் அந்த மெனக்கெடுதல் அந்த நேரம் எடுத்துக்கினால்தான் அவங்களுடைய படைப்பு பேசக்கூடிய படைப்பாக மாறுது. இந்த விடுதலை படத்தினுடைய பார்ட் 1 எடுக்கும் பொழுது இதனுடைய பார்ட் 2க்கான நிறைய காட்சிகள் எடுத்துட்டாங்கன்னு பொழுது இது மேபி கொஞ்சம் நிறைய பேட்ச் ஒர்க் மாதிரி சில காட்சிகள் எடுத்திருப்பாரு. ஒருவேளை அதை எடுத்து முடிச்சதுனால தான் இதில் திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தலையோ அப்படின்ற கேள்வி எனக்கு தோணுது. வடச்சென்னை 2 வருமானம் எதிர்பார்த்தாங்க, ஆனால் விடுதலை 2 வந்துருச்சு. இதில் 3க்கான லீடு கொடுத்துருக்காங்களா? அது ஒர்க் அவுட் ஆகுமா? வந்தால் ஒர்க் அவுட் ஆகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3க்கான லீடு கொடுத்தா மாதிரி தெரியல. இல்லை, ஆமாம், இதுக்கப்புறம் 3 கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கதைக்குள்ள ஒரு வாடிவாசலோ வடச்சென்னை 2க்கு ஒரு ட்ராவல் ஆகிறது தான் கரெக்டாக இருக்கும். சிறப்பு. ஓகே, ஓவராலாக விடுதலை நிறைய விஷயங்கள் பேசுது, நிறைய அரசியலும் பேசியிருக்கு. மக்கள் இன்னும் என்னென்ன பார்த்துருக்காங்க அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். இன்னும் நேச்சில் அவனை சேர்ந்து மேலே எடுப்பேன். நன்றி, வணக்கம்.